பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்னென்னா, நியாயப்பிரமாணம் வச்சு இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் பாகமாக ஒன்றாக நம்ம என்ன தியானிக்க போகிறோம். இந்த நியாயப்பிரமாணம் என்னது அப்படின்னு பார்க்கக்கூடியதில் தேவன் கொடுத்த 10 கற்பனைகளாக தேவன் அடையாளப்படுது. யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் 10 கற்பனைகளை தேவன் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. தேவன் நியாயப்பிரமாணமாக நம்ம பார்த்துருக்குறோம். இதில் முதல் 5 மேலே 5 இருக்குது, கீழே 5 இருக்குது. அதாவது மேலே இருக்கிறது 5ம் தேவனுக்கு அடுத்ததை செய்யும்படியாக நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 5ம் தேவன், அதாவது மாமிசத்திற்கு அடுத்தது, கொலை செய்யாதிருப்பாயா, களவு செய்யாதிருப்பாய், இச்சையாக இருப்பதற்காக இப்படி கொடுத்த 5 காரியங்களும் அது எதுக்கு அடுத்தது, நம்மளுடைய மாமிசத்துக்கு அடுத்தது தேவன் கொடுத்துரு. அப்போ மேலே உள்ளதை தேவன் இதை செய்யும்படியாகவும், கீழே உள்ள 5ஐயும் தேவன் அதை செய்யாதபடியாகவும் தேவன் அங்கே அடையாளப்படுத்தியிருக்கிறார். இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தில் நம்ம இன்னைக்கு ஆசரிப்பு கூடாரம் என்கிற காரியத்தை வச்சு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி தேவன் வடிவமைத்திருக்கிறார். யாத்திராகமம் 40வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் அங்கே கொடுத்துருக்குறாங்க. தேவன் அதை எப்படி நிறுவ சொன்னார், அதை எப்படி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் தேவன் உள்ளிருந்து தேவன் உருவாக்க சொல்கிறார் ஆசரிப்பு கூடாரத்தை. அது எப்படி தேவன் சொல்லியிருக்கிறார்னா, உள்ள தேவன், அதாவது பரிசுத்த ஸ்தலமாகவும் மகா பரிசுத்த ஸ்தலமாகவும் பரிசுத்த ஸ்தலமாகவும் பிரகாரமாகவும் தேவன் பிரித்திருக்கிறார். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் நம்ம அப்படின்னு தியானத்தில் எடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசன பெட்டி மட்டும் தேவன் அங்கே வைக்கும்படி அனுமதித்திருக்கிறார். இந்த கிருபாசனத்து பெட்டிக்கு மேலே தான் அதாவது உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே தான் கிருபாசனத்தை வச்சுருக்கிறாங்க. அதுக்கு உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே நம்ம பார்க்கக்கூடிய தேவன் இதில் அந்த கற்பலைகளை தேவன் வைத்திருக்கிறாரு. ஆரோன் தரித்த கோல் மண்ணாவே அதுக்குள்ளே வைக்கும்படியாக தேவன் அனுமதித்தது. அப்போ நம்ம வெஸ்ட் சைடில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே தேவன் உடன்படிக்கை பெட்டி, அதாவது உடன்படிக்கை பெட்டி வைத்து அதுக்கு மேலே கிருபை ஆசனம் என்கிற அந்த பெட்டியை தேவன் அங்கே வைத்திருக்கிறார். அதுக்கு மேலே கேருபீன்களை வடி வச்சிருக்கிறார். அப்போ அதை முடிச்சுக்கிட்டு அதை நம்ம எப்படி மகா பரிசுத்த ஸ்தலமாக நம்ம அடையாளப்படுத்துகிறோம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடுத்தது ஒரு திரைச்சீலை தேவன் வைக்க சொல்கிறார். திரைச்சீலைக அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது தூபபீடங்க வைக்க சொல்லியிருக்கிறாரு. தூபபீடம் அது பார்த்தது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு திரைச்சீலை போட்டு அடுத்தது உள்ளே வரக்கூடிய நேரத்தில் தூபபீடத்தை வைக்க சொல்லியிருக்கிறாரு. தூபபீடத்துக்கு முன்னாடி பார்த்தாச்சுன்னா வலது பக்கம் அப்பங்களும் இடது பக்கம் என்ன வைத்திருக்கா குத்து விளக்க வைத்திருக்கிறார். இப்போ திருப்பி அதை என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்து அதை ஒரு திரைச்சீலை போட்டு அடைக்கிறாங்க. தேவன் இதை பிரிக்கிறாரு. பரிசுத்த ஸ்தலம் ஃப்ரம் த அவுட்டர் சைடு பரிசுத்த ஸ்தலமாகவும் உள்ளே போகக்கூடிய நேரத்தில் அது மகா பரிசுத்த ஸ்தலமாகவும் தேவன் வச்சிருக்கிறார். இந்த 2 பிரகாரத்தை, அதாவது இந்த 2 பரிசுத்த இந்த 2 ஸ்தலத்தை தேவன் எப்படி பிரித்திருக்கிறார்னா, ஒரு திரைச்சிலையை கொண்டு தேவன் பிரித்திருக்கிறார். அதை மகா பரிசுத்த ஸ்தலமாக உள்ள கிருபாசனத்தை பெட்டி இருக்குது. வெளியில் பார்க்கக்கூடிய நேரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் குத்து விளக்கும் அப்பமும் தூபபீடமாக வச்சுருக்கிறாங்க. இதை தேவன் ஆசரிப்பு கூடாரமாக நிறைவேறார். அப்போ பிரகாரத்தை வரக்கூடிய நேரத்தில் அங்கே என்ன வச்சுருக்கிறார், தண்ணி தொட்டி வைத்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது முன்ன பார்த்தாச்சுன்னா பலிபீடம் வச்சுருக்குது. அப்போ பலிபீடத்தில் தான் அவங்க எனது பலிகளில் செலுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் தேவன் அங்கே வைத்திருக்கிறார். இப்போ நம்ம வெளியிலேருந்தே பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்போ இதெல்லாம் தேவன் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் வைத்த காரியம். இந்த ஆசரிப்பு கூடாரம் எதுக்கு வைத்ததுன்னா, தேவனை தேடுகிற அனைவரும் எங்கே போவாங்களாம், ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவாங்க. இது தேவன் மோசேயின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு உருவாக்குவதற்கு தேவன் அடையாளப்படுத்தி கொடுத்த ஒரு காரியம். அப்போ ஏன் இந்த ஆசரிப்பு கூடாரம் எதற்கு ஒப்பனையாக வைத்திருக்கிறது? அப்போ தேவன் இது வந்து பரலோகத்திற்கு ஒப்பனையாக தேவன் உருவாக்கப்பட்டது. இது பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலாக அப்படி தேவன் இது உருவாக்க வைத்தது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு வசனத்தை பார்ப்போம். பலி செலுத்தும்படியாக அங்கே அடையாளப்படுத்திருக்கிறாரு. லேவியராகமம் 1வது அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 5 வகையான பலிகளை அவங்க செலுத்தியிருக்கிறாங்க. அதாவது பாவ நிவாரண பலி, போஜன பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, சர்வ அங்க தகன பலி. இந்த 5 வகையான பலிகளை அவங்க செலுத்தியிருக்கிறாங்க. இந்த 5 வகையான பலிகளையும் தேவன் அவர்களுக்கு செலுத்தும்படியாக சொல்லியிருக்கிறார். அவங்க எப்பொழுதுதான் தேவனுடைய பிரமாணத்தை தவறும் பொழுது கடைபிடிக்க, அப்போ அந்த ஒவ்வொரு பலிகளையும் அவங்க செய்யும்படியாக நேரிடுது. அப்போ அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்களா, இப்போ ஆடோ மாடோ கொண்டு வந்து அவங்க பலிபீடத்தில் கொண்டு வந்து ரத்தத்தை சிந்தி மாமிசத்தை தகனித்து ரத்தத்தை பலிபீடத்தை தெளிக்கிறாங்க. தெளிச்சுக்கிட்டு மாமிசத்தை தகனிக்கிறாங்க.
தியானிச்சுக்கிட்டு தான் என்னதான் ஒவ்வொரு காரியங்களும் தேவனை மகிமை தூபம் போட எங்கே போடணும் அவங்க? தூபம் போடணும்னா, அவங்க பிரகாரத்துல நின்னு போட முடியாது. அவங்க எங்க நின்னு போட வேண்டியதா இருக்குன்னா, தூபபீடம் எங்க இருக்குது? பரிசுத்த ஸ்தலத்துல அங்க போய் தான் அவங்க என்ன பண்ண முடியுமா? தூபத்த போட முடியும். இல்லைன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது? தூபத்த போட முடியாது. அப்ப இத எல்லாம் செய்யணும்னா, அவங்க என்ன பலி செலுத்தியிருக்கணும். அப்பதான் நம்ம எங்க போக முடியுமா? அந்த கிருபாசனத்து அண்டைக்கு நம்ம போக முடியும். இது தேவன் ஒரு வடிவமைப்பாக தேவன் குடுத்திருக்கிறார். இப்ப இது ஒரு இதனுடைய மறைபொருள் நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டிருக்கிறார். அது பிறகு நம்ம பார்க்கலாம். இது எப்படி அப்ப இயேசு கிறிஸ்து என்னதெல்லாம் செய்திருக்கார் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல, எபிரேயர்ல நம்ம ஒரு வசனத்த பார்க்கக்கூடிய எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனத்த நம்ம தியானத்தில் எடுக்கும் பொழுது, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதுதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அப்போ அந்த பரிசுத்த ஸ்தலம், அதாவது அதில் கொடுத்துரு எபிரேயர் 10:19 கொடுத்துருக்கிறபடி பரிசுத்த ஸ்தலங்கிறது அந்த மகா பரிசு ஸ்தலத்தில், அதாவது இப்போ இருக்கிறது பரலோகம். இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை நம்ம எல்லாரையும் அவருடைய சரீரத்தோடு இணைத்து எங்கே கொண்டு போய்விட்டார்? நம்மளுடைய விசுவாசம் பரலோகத்தில் நம்மளை வைத்திருக்கிறார் அவரோடு கூட. இது நம்மளுடைய விசுவாசம். அப்போ அவர் எங்கே நடந்திருக்குதா? எதை மாம்சமாகி திரைச்சிலை அவர் கிழித்திருக்கிறார். எங்கே போகிறதற்கு? மகா பரிசுத்த ஸ்தலத்தில், அதாவது பரலோகம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே போகணும்னா என்னன்னு இயேசு கிறிஸ்து என்னை எப்படி இயேசு கிறிஸ்து என்னை அதில் பூரணப்படுத்தி இருக்கிறார்னா, நான் அவரை விசுவாசிக்கும் பொழுது இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நான் போகலாம். அதாவது பரலோகம் என்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. இது தேவன் ஏற்படுத்திய நெறிமுறைகள். இதன்படி தான் அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம எங்கே போகலாமா? மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற அந்த இடத்துக்கு. அதாவது எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 19வது வசனத்தின்படி அது பரலோகமாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். அதுக்கு பிதாவாகிய தேவனுடைய குமாரன் அனுப்பி அனுப்பலாம். அந்த திரையை கிழித்திருக்கிற எந்த திரை தடையாக இருந்த கிருபாசனத்து அண்டையில் போகிறதற்கு தடையாக இருந்தது என்னது? ஒரு திரைச்சீலை. அந்த திரைச்சீலை தான் இயேசு கிறிஸ்துவனுடைய மாமிசமாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். அந்த மாமிசத்தை பிதாவாகிய அவருடைய குமாரன் அளித்து திரைச்சீலை கிழித்து நம்ம, அதான் திரைச்சீலை என்னது? இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழே என்னதான் கிழியப்பட்டது அப்படி நம்ம பார்த்துட்டு வருவோம். எந்த திரைச்சீலை அப்படின்னா அந்த விசுவாசத்தில் நம்ம எங்கே போகிறோம்? அதாவது கிருபாசனத்து அண்டைக்கு நம்ம போகிறோம். எப்போ இயேசு கிறிஸ்து நான் அறியும் பொழுது, இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஜலத்தினாலும் ஆவியினால் மறுபடியும் பிறக்கும் பொழுது, அவருடைய சாயல் எனக்குள்ளால் பூரணப்படும் பொழுது, நான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு, அதாவது பரலோகம் என்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்குன்னா தகுதியுள்ள பாத்திரமாக மாறுகிறேன். அல்லேலூயா, க்ளோரி டு காட்.